இன்றைய காலத்திலே வாழக்கூடிய சமுதாயத்திலே இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையான ஒரு கூட்டம் என்றால் இந்த சமூகத்தை மறுபடியும் ஈமானிலே தௌஹீதிலே கட்டுவதற்கு, இந்த சமூகத்தை மறுபடியும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்திலே இறை அன்புலே கட்டுவதற்கு தேவையான ஒரு கூட்டம்தான் அல் குரபா. قال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا بدأ الإسلام غريبا. இஸ்லாம் என்பது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தது. وسيعود غريبا, மறுபடியும் அது அந்த நிலைமைக்கு செல்லும். எப்படி ஆரம்பித்ததோ இஸ்லாம், அது போன்று அந்த நிலைமைக்கு இஸ்லாம் திரும்பும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்களிடத்திலே தௌஹீத் இல்லை, மக்களிடத்திலே இஸ்லாம் இல்லை, மக்களிடத்திலே குர்ஆன் இல்லை, ரசூலை ஏற்றுக்கொண்ட கூட்டமும் இல்லை. தனி மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அது போன்று இந்த இஸ்லாம் யாருமே இல்லாமல் ஒரு நாள் முடிவடையும். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். ஃபதூபா லில் குரபா, ஃபதூபா லில் குரபா, ஃபதூபா லில் குரபா. அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. மக்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருக்கும் பொழுது இவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். மக்கள் எல்லாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் நன்மைகளை செய்வார்கள், நன்மைகளை ஏவுவார்கள். இவர்கள்தான் குரபாக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, குரபா யார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், ரசூலை பார்த்தவர்கள், ரசூலிடத்திலே பேசியவர்கள், ரசூலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், ரசூலுக்கு ஒத்துழைப்பாக இருந்தவர்கள், ரசூலுக்கு உதவி செய்தவர்கள், ரசூலுடனேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், அந்த ரசூலுடைய வாழ்க்கைக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அந்த ரசூலுடைய வழிமுறையை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் சொன்னார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس قرني خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய கூட்டத்தார்கள். அதாவது தன்னையும் சஹாபாக்களையும் சேர்த்து சொல்கிறார்கள். ثم الذين يلونهم தபிஈன்கள், இமாம்களுக்கு சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள். ثم الذين يلونهم அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். அவ்வளவுதான். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திவிட்டார்கள். மூன்று தன்மைகள் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக பதிந்திருக்கும். அந்த தன்மைகளை இந்த உலகத்தினுடைய அத்துணை மக்களும் சேர்ந்து எதிர்த்தாலும் சரி, அந்த தன்மையை இந்த உலகத்தின் செல்வங்களை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தாலும் சரி, அந்த தன்மையில் அந்த குரபாக்கள் கடுகளவு கூட மாறமாட்டார்கள். அதிலே முதல் தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். மூன்று தன்மைகள் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ, நாவிலே இல்லை. ثلاثٌ من كن فيه وجد حلاوة الإيمان. யாருடைய உள்ளத்திலே இந்த தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைப்பார்கள். அதிலே முதல் தன்மை மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த ஒரு தன்மையை பற்றி தான் நாம் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட உள்ளத்திற்கு நேசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் குரபாக்களுடைய முதல் தன்மை. யாரும் சொல்லுங்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளத்திற்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை பின்பற்றுவது உலக கட்டளைகளை விட அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். உரபாக்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கிறோம். எப்போது ஒரு மனிதர் உரபாவாக மாறுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக யாருக்கு அழைப்பு பணி செய்தார்கள்? யாருக்கு? தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு. யா பனி ஃபுலான், யா பனி ஃபுலான், யா பனி அப்துல் மனாஃப், யா பனி அப்துல் முத்தலிப் அழைத்தார்கள். என் சமுதாயமே, இன்ன கூட்டமே அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே, வாருங்கள். ஃபகால அரஐதகும் லவ் அக்பர்துகும் அன்ன கைலன் தக்ருஜு பிஸஃபி ஹாதல் ஜபல் அகுன்தும் முத்தஸத்திகிய்ய. இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்றால் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா என்னை? சுப்ஹானல்லாஹ். قالوا ما جربنا عليك كذبا الامين الصادق. நபியே முஹம்மதே, உங்களை நாங்கள் பொய் சொல்லுபவராக கண்டதில்லை. என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொள்வோம். ஆதரவு, குடும்பத்திடம் ஆதரவு. இப்ப பாருங்க, இன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத் ஃபகால அபூ லஹப் தப்பன் லக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். படைத்த அல்லாஹ் ஒருவன் தான், அவன் சிலை அல்ல, அவன் கல்லல்ல, அவன் ஒருவன் தான், அவனை தவிர இறைவன் இல்லை. முஹம்மத் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற எச்சரிக்கையை, நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல என்ன சொன்னாங்க குடும்பத்தார்கள்? நீங்க உண்மைதான் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க, ஏத்துப்போன்னு சொன்னாங்க. இறைச்செய்தியை சொன்னவுடன், முஹம்மதே உன் கரங்கள் நாசமாகட்டுமாக, தப்பன் லக யா முஹம்மத், நாசமாகுவாயாக. இப்போது ரசூலுல்லாஹ் குரபா பணி நடக்கிறது. அபூ தாலிப் இடத்திலே வருகிறார்கள். யா அபா தாலிப், உன்னுடைய பிள்ளையை, உன் சகோதரனின் மகனை அமைதியாக இருக்க சொல்லு. மக்கா வாசிகளுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்படுத்துகிறார். நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே பகைமையை, பிரிவினையை ஏற்படுத்துகிறார். பயந்து கொள்ள சொல்லு. என்ன வேண்டும் அவருக்கு? உலகம் வேண்டுமா? மக்காவின் ஆட்சி வேண்டுமா? மக்காவின் அழகிய பெண்களை திருமணம் முடித்து வேண்டுமா? தருகிறோம், விடச் சொல். அபூ தாலிப் வருகிறார். முஹம்மதே, நெருக்கத்திலே என்னை ஆளாக்கி விடாதே, நெருக்கத்திலே என்னை ஆளாக்கி விடாதே, விட்டுவிடும் முஹம்மதே. சுப்ஹானல்லாஹ். எதிர்ப்பு வருகிறது. என் தந்தையே, என் வலது கரத்திலே சூரியனை கொடுத்தாலும், எனது இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும், இந்த கொள்கையை சொல்லுவதால் நான் கொல்லப்பட்டாலும் சரியே,
என் உயிர் இதற்காக இறந்தாலும் சரியே. உரபா சஅத் இப்னு அபி வக்காஸ் நேசம் 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 தன் தந்தைக்கு பணிவுடை செய்வதையே தன்னுடைய ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்தவர். நேசம் ரசூல் அல்லாஹ்வுடைய அவருடைய தாயை பாதுகாப்பதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர். நேசம் விவரிக்க முடியாத கேள்விகளே, அவ்வளவு நேசம் வைத்திருந்தார் தன் தாயின் மீது. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. தாய்க்கு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி கிடைக்கிறது. சொல்கிறார்கள், வலா அஷ்ரிப் வலா அஷ்ரிப் வலா தஅம், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இப்படியே இருந்து செத்து விடுவேன். சொன்னது மட்டும் இல்லங்க, 3 நாள் ஓடி போச்சு. அவங்க தாய் சாப்பிடல, குடிக்கல, மயக்க முட்டு கிடக்கிறாங்க, முத்தாக போகக்கூடிய காலத்துல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சஅத் அவர்கள் தன் தாயை பார்த்து சொல்கிறார்கள், தாயே, உன்னை நான் நேசிக்கிறேன், ஆனால் நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு விரோதமாக மாற்றமாக நடக்க சொல்கிறாய், என்னை அல்லாஹ்வுடைய கட்டளையை விடச் சொல்கிறாய். தாயே, உனக்கு அல்லாஹ் மியத்த நஃப்ஸா, எத்தனை உயிர்கள், 100 உயிர்களை உனக்கு அல்லாஹ் கொடுத்தாலும், தாயை பார்த்து பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள் இருக்கிறீர்களே, 100 உயிர்களை அல்லாஹ் உனக்கு கொடுத்தாலும் அந்த ஒவ்வொரு உயிரையும் இந்த வேதனையை சுவைத்து என் கண்களுக்கு முன்னால் மூத்தானாலும் சரியே முடியாது. உரபாவாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, இதற்காக இந்த உலகம் செல்வம் என்ன, இந்த உலகமே எதிர்த்து என்னிடத்திலே வந்து நீ இதை செய் என்று வற்புறுத்தினாலும் தனியாக நின்று என் ரப்புடைய துணையோடு நிற்பேன் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜத்துல் விதா, அதுக்கு முன்னாடி கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உம்ரா கிளம்பினாங்கல்ல, தடுத்தாங்கல்ல, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு இல்ல, சஹாபாக்களுக்கு பிடிச்சதா, விருப்பம் வந்துச்சா? உமர் சட்டையை பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஹக்கில் இருக்கிறோமா இல்லையா? காஃபிர்களுக்கு ஏன் வளைந்து கொடுத்து போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லைங்க. அல்லாஹ்க்கு இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, சஹாபாக்களை இடம் கொடுக்கிற மனசு சஹாபாக்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் தோழர்களே, இது என் ரப்புடைய கட்டளை, இந்த கட்டளையை நான் ஏற்று நடக்கிறேன். நீங்கள் ஏற்க மறுத்து இந்த கூட்டம் என்னை விட்டு சென்று விட்டாலும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், சென்று கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வீர முழக்கம் பாருங்கள், ஒரு உரபாவின் வார்த்தையை பாருங்கள். இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் காரணத்தால் என்னுடன் போர் புரிந்து எனக்காக வாழ்கின்ற நீங்கள் சென்று விட்டாலும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், சென்று கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவர்தான் குரபா. அவ்வளவு காலம் தாடி வைக்காம இருப்பாரு, அவ்வளவு காலம் வலுவலுன்னு வலிச்சிருப்பாரு. மக்கள்லாம் அவர் நல்லா மதிப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. அம்மா அப்பாலாம் அவ்வளவு அழகா கவனிப்பாங்க. என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த தாடியை கொஞ்சம் வளர்த்துட்டு வருவார். என்ன கிழவ மாதிரி ஒசாமா பின் லாடன் மாதிரி தாடி வச்சிருக்க இல்லைங்க நான் சொல்றது. எங்க வீட்டில் நடந்தது சொல்றேன், உங்க வீட்டில் நடந்திருக்கு நான் சொல்றேன். எவ்வளவு என்ன இவ்வளவு கேவலமா அசிங்கமா இருக்கிற, போய் வலிச்சிட்டு வா. இந்த வயசுல இதெல்லாம் வைக்கணுமா? 30 வயசு 40 வயசு 50 வயசு 60 வயசுல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஏத்துக்கிட்டு வலிச்சிட்டா யாருக்கு கட்டுப்பட்டு யாரை வணங்கினவர் ஆயிடுவாரு? யாரை வணங்கினவர் ஆயிடுவாரு? தாடி தானுங்க, சுண்ணத்து தானே. இறக்கிட்டாருன்னா அம்மா அப்பாவுக்காக நீங்க சொல்லிட்டீங்க, அது சுண்ணத்து தான், விட்டா பாவம் தான். ஆனா யாருக்காக விடுறீங்க?
அதாங்க முக்கியம். தாடி வைக்கிற சுன்னத்து தானங்க, விட்டா என்னங்க, விடுங்க, அது பிரச்சனை இல்ல. பாவம் தான், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அது ஒண்ணு இல்ல. யாருக்காக விடுகிறீர்கள்? உங்கள் வேலைக்காகவா, கல்விக்காகவா, படிப்பிற்காகவா, பெற்றோர்களுக்காகவா? அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு தேவையில்லை, விட்டு விடுங்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவ்வளவுதான். அவங்க பேசலையா பரவாயில்லை, நான் தாடி வச்சிருக்கேன், என் ரசூலுடைய சுன்னத்து நான் செய்யறேன், நீங்க பேசாட்டியும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுகிறனால அவன் என்னை கைவிட மாட்டான். இது சொல்லுங்க, குறபாவாயிருவீங்க. ஹிஜாபே போட்டிருக்க மாட்டாங்க, கல்யாணம் முன்னாடி வரைக்கும் ஹிஜாபே போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பெண் சுமையான்னு வச்சுப்போமே, ஒரு சுமையா ஹிஜாபே போடலை. திருமணத்துக்கு முன்னாடி நல்லா மேக்கப் பண்ணிட்டு, நல்லா முகத்தை வெள்ளை வெளியாக ஆக்கிறதுக்கு மேக்கப்லாம் பண்ணிட்டு, உதடு ஃபுல்லாக சாயம் பூசிட்டு, நல்லா டைட்டாக ஆடை போட்டுட்டு வெளியே வந்த ஒரு பெண்மணி. கல்யாணம் முடிஞ்சாச்சு. கணவன் அந்த கோலத்தை தான் விரும்புகிறான். கணவன் அந்த கோலத்தை தான் விரும்பினான். அந்த பெண்ணிடத்தில் இருந்து ஒரு நைட்டு உட்கார்ந்து பார்க்குறாங்க, குர்ஆனை ஹதீத்தை படிக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர், சிந்திக்கிறார்கள். மறுநாள் காலையில் பார்த்தா ஹிஜாப், மறுநாள் காலையில் பார்த்தா அலங்காரம் இல்லை. கணவன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கணவன் சொல்றா, என்ன கோலம் இது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ரொம்ப பெருசா போயிட்டு, நீ தேவையில்லை, நீ உனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த பெண் கலைஞ்சிட்டா கணவனுக்காக முடிஞ்சு போச்சு. அந்த கணவனை அதற்காக இழந்து விட்டால் குரபா தேவையில்லை. அப்படி ஒரு கணவன் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனைவியும் தேவையில்லை. தலாக் சொல்லி விடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதற்கு உங்கள் கணவன் உங்களுக்கு தடையாக இருந்தால் தலாக் சொல்லிருங்க, அல்லது ஹுலு வாங்கிருங்க. அதை விட சிறந்த கணவனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் கொடுப்பான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த உலகத்திலே தடையாக இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளையும் துண்டித்து எரிந்து விடுங்கள். அவங்களுடைய உறவுக்காக ரப்புடைய உறவு துண்டிச்சிடாதீங்க. அவங்களுடைய உறவுக்காக ரப்புடைய உறவை துண்டித்து விடாதீர்கள். அவர்களால் எந்த பலனும் இல்லை, உலகத்தில் இல்ல, மறுமையிலே கிடையாது. என்ன செய்ய முடியும் உலகத்தில்? என்ன செய்ய முடியும்? சாப்பாடு போட முடியும். நல்ல சாப்பிட்டீங்களா, நோன்பு வச்சிட்டீங்களா, நீங்க நீங்க உங்களுக்கு சோகமா இருக்கீங்களான்னு கேட்க முடியும், அவ்வளவுதானுங்க. வேற என்ன செய்ய முடியும் அவங்களால? மறுமையில வந்து என்ன செய்ய முடியும்? ஓடுவாங்க உங்களை பார்த்து. அப்ப என்னத்துக்கு அந்த உறவு? எதற்கு அந்த உறவு? அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், உறவை பேணும்படி பேணுகிறேன். அந்த உறவு அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றுவதற்காக இருந்தால் அந்த உறவை தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி ஹலாலான முறையில அவங்களுக்கு என்னென்ன உரிமைகளை நிறைவேற்றணுமோ அந்த உரிமை மட்டும் நிறைவேற்றிட்டு வாழுங்க. இல்ல எனக்கு குடும்பம் தான் பெருசு, எனக்கு கணவன் தான் பெருசு, எனக்கு புள்ளதான் பெருசுன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய உறவு துண்டிச்சு போயிடும். நீங்க எப்படி அல்லாஹ் புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த மட்டும் அல்லாஹ் உங்களை வழங்கி வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, வாருங்கள் செல்வோம். சஹாபாக்களுடைய ஈமான், நம்முடைய ஈமானை உரசி பார்ப்போம். நம்முடைய நிலைமையோடு அவர்களின் நிலைமைகளை ஒத்து பார்ப்போம். எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளைகளுக்கு பாதிப்பாக என்ன வந்தாலும் சரி உறுதி, தட்டு மாறவே மாட்டாங்க சஹாபாக்கள். அதான் சொல்றான், அவங்க ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அவங்கள மாதிரி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்க அல்லாஹ் அதான் சொல்றான். அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு வர்லாஹ் ரோம் தேசத்திற்கு பைஹகியிலே வருகிற ஒரு அறிவிப்பை உங்களுக்கு சொல்கிறேன். ரோம் தேசத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். فذهبوا به الى ملكهم فقالوا له ان هذا من اصحاب محمد. புடிச்சிட்டு வந்தாங்க அவரையும் ஒரு கூட்டத்தையும். ரோம் தேசத்தை ஆளக்கூடிய அரசன் கிறிஸ்தவன் புடிச்சு வந்து நிறுத்தியாச்சு. அந்த அரசன் அப்துல்லா பின் ஹுதாஃபாவின் தோற்றத்தை பார்த்து முதல் வார்த்தையை கேட்டான், ஹல் அன்த நஸ்ஸர வ அஷ்ரிகக ஃபி முல்கி வ சுல்தானி. பார்ட்னர் ஆயிரு கூட, ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தந்துடுற, பாதி பங்கு பார்ட்னர் ஆயிரு. ஒரே ஒன்று மட்டும் செய்யி, இஸ்லாமை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துரு. லவ் அஅதைதனி மா தம்லிக்
வஜமீஅ மா மலக்கத்துல் அரப், நீ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் அரபுகளிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆட்சி அதிகாரங்கள் இடங்களையும் எனக்கு கொடுத்தாலும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் இதன் அக்துலுக, கொன்னு போடுவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா வெட்டி எறிந்து விடுவேன். தூக்குங்கட்டான், நீத்தப்படுறாங்க. அப்துல்லா பின் ஹுதாஃபா பார், நெருப்பு சட்டையை எரிக்கிறான். இன்னி பாத்திரம் கொதிக்குது. 2 காவலாளிகளை அழைத்து வந்து முக்குகிறார். கைகள் கால்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து ஓடுகிறது. அப்துல்லா பின் ஹுதாஃபா பார், என்ன செய்கிறாய்? கை நீட்டான். கொன்னுக்க, கொலை செய்து கொள், வெட்டிக்கொள் என்னை. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தூக்குங்கட்டான். வெண்ணி பாத்திரம் கீழே, அப்துல்லா பின் ஹுதாஃபா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். நெருக்கத்திலே வருகிறார் அப்துல்லா பின் ஹுதாஃபா அலைஹிஸ்ஸலாம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல்லா பின் ஹுதாஃபா, மா அபாக, ஏன் அழுகிறாய்? அபாகனி அன்னி குல்து ஃபி நஃப்ஸி துவக்க ஸஆ. நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா அரசனே? ஏன் அழுகிறேன் தெரியுமா? ஒரு உரபாவுடைய வார்த்தையை பாருங்கள். நான் மரணத்தை நெருங்கிவிட்டேன், எனக்கு தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இழப்பதற்கு என்னிடத்திலே இருப்பது இந்த உயிர் மட்டும்தான். இதையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இழந்து விட்டால் வேறொரு உயிர் எனக்கு இல்லையே. எனக்கு ஒரு ஆசை, என் உடம்பில் உள்ள ரோமங்கள் எல்லாம் எனக்கு உயிராக இருக்க வேண்டும். அந்த ரோமங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இதே வேதனையை சுவைத்தவாறு இறக்க வேண்டும். கடைசி உயிரும் எனக்கு அந்த நிலைமையில் தான் இறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாதே என்று நினைக்கும் பொழுது கண்கள் கலங்குகிறது. சொல்லி தாங்க முடிச்சாங்க அப்துல்லா பின் ஹுதாஃபா. அப்துல்லா, என் நெற்றிகளை முத்தமிடு, உன்னை நான் விட்டு விடுகிறேன். சொன்னாங்க அப்துல்லா, நான் முத்தமிட தயார், என்னை மட்டும் விடக்கூடாது, எனக்கு என் கூட சேர்ந்து கைது பண்ண எல்லாரையும் விட்டுரு. சரி விட்டுறா ஓரபா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்துடுறாங்க. உமர்கிட்ட சொல்றாங்க, உமரே, அப்துல்லா பின் ஹுதாஃபா இப்படி நடந்தார், அவர் நெத்தியிலே முத்தமிட்டு விட்டார். உமர் சொன்னாங்க, ஃபகால உமர், ஃபஹக்கு அலா குல்லி முஸ்லிமின், முஸ்லிம்கள் எல்லோருக்கும் கடமை அப்துல்லா பின் ஹுதாஃபாவின் நெற்றியில் முத்தமிடுவது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இதான் அன்பிற்கினியவர்களே உறவாக்கல். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக என்ன வந்தாலும் சரி, கோடி வந்தாலும் செல்வம் வந்தாலும் வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும், அல்லாஹ்வுக்காக என் உயிர் போகணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அதுக்கு வழி இல்லைன்னா கொன்றுங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பலகீனமான ஈமானுடன் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு உலகத்துடன் பிடிப்புடன் இந்த உலகத்தையே நம்முடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, குரபாக்கள் என்பவர்கள் துன்யாவை விட்டு விலகியவர்கள் அல்ல, ஜாஹித் அல்ல. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. துன்யாவே வேணாம், அல்லாவே எதுவுமே வேணாம், எனக்கு நான் விட்டு விலகிறேன் சொல்லக்கூடியவங்க அல்ல குரபாக்கள். அவர்களுக்கு இருக்கும் அல்லாவிற்காக கொடுப்பார்கள். எதுவுமே வேணான்னு விலகிறவங்க இல்ல குரபாக்கள். எல்லாவற்றையும் அல்லாவிற்கு அர்ப்பணிப்பவர்கள் குரபாக்கள். புரியுதா? இந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். வாங்க, அடுத்து ஒரு சஹாபி, நமக்கு நெருக்கமான ஒரு தோழர். அல்ல நாளைக்கு மறுமையில் அவங்களை நெருக்கமாக ஆக்கி வைக்கிறோம் நம்மளோட. அவங்கள உட்கார்ந்து நம்ம நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் பேசணும் அவங்களுடைய வேதனையை பற்றி. அவர் நடந்து வந்தால் தெருவெல்லாம் மணக்கும், அவர் நடந்து வந்தால் தெருமெல்லாம் மணக்கும். 40 தீனார்களுக்கு ஆடை அணிந்து வருவார். சுப்ஹானல்லாஹ். அவர் ஆடையை பார்த்து மக்கள் ஏங்குவார்கள், பெண்கள் எல்லாம் பின்னாலே அலைவார்கள் அவர்களுக்கு பின்னால். யார் அவர்?
முஸ்அப் இப்னு உமைர் ஒரு முறை வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே அழுகிறார்கள். யா முஸ்அப், எப்படி இருந்தாய் நீ? எப்படி இருக்கிறாய் இப்போது முஸ்அபே? சுப்ஹானல்லாஹ். ஏங்க பிடிக்கலையா உங்களுக்கு அந்த வாழ்க்கை? உங்கள்கிட்ட இல்லையா? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன்னா போயிரு, வெளியே போயிரு. ஒரு சொத்தும் கிடையாது, ஒரு செல்வமும் கிடையாது. வெளியே வந்தாரா இல்லையா? ஊரபா இவர்தான், இவர்தான் ஊரபா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி மாற்றுகிறான்? உஹது போர்க்களம், உஹது போர்க்களம். ஷஹீத் எவ்வளவு நறுமணமோடு வளர்ந்த உடம்பு, எவ்வளவு பெரிய ஆடைகளை அணிந்து மக்களை கவர்ந்த அந்த ஆடையின் உடம்பு, கஃன் துணியை போர்த்துவதற்கு கூட நிலைமை இல்லாமல் இருக்கிறது என்பதற்கினியவர்களை குரபாக்களாக, ஒன்றுமே இல்லாதவர்களாக, ஒன்றுமே தேவை இல்லாதவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அனைத்தையும் இழந்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஒரே ஒரு வார்த்தை, எதுவும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுடைய மூச்சு இது, சஹாபாக்களுடைய பேச்சு இது, சஹாபாக்களுடைய சிந்தனை இது, சஹாபாக்களுடைய நோக்கம் இது, சஹாபாக்களின் வாழ்க்கை இது, சஹாபாக்களின் மரணமும் இது. காலை மூடினால் தலை தெரிகிறதாம், தலை மூடினால் கால் தெரிகிறதாம். கவிதை இல்லை என்பதை உணர்ந்து பாருங்கள், புரியும். கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க, தெரியும். நமக்கு நேற்று 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும், இன்னைக்கு 5,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். தொழுகை மறந்து போயிடும், தொழுகையே மறந்துடும். அல்லாஹ்வை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவார். என்ன ரப்பே, என்னதான் சோதிப்பியா நீனு, என் சம்பளத்தை தான் குறைப்பியா நீனு அல்லாஹ்வே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அபு ஹம்தலா, இன்னி ரஅய்துல் ஹம்தலா யுக்ஸிலுல் மலாயிகா பிமாஇல் முஸ்ம் பிசிஹாஃபில் ஃபில்லா. வெள்ளி குவளைகளை வைத்துக்கொண்டு ஹம்தலாவை மேகத்தின் நீர்களால் மலக்குகள் குளிப்பாட்டுவதை நான் பார்க்கிறேன். யார் அபு ஹம்தலா? திருமணம் முடித்து முதலிரவு, திருமணம் முடித்து முதலிரவு கழிகிறது. உறங்கிக் கொண்டிருக்கிறார் அபு ஹம்தலா. ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஜிஹாத். எழுந்தார், கவசத்தை அணிந்தார். மனைவியை கூட திரும்பி கூட பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக புறப்பட்டு விட்டார். வருமா நமக்கு? வருமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தலாவை மலக்குகள் குளிப்பாட்டுகிறார்களே, மனைவியிடத்திலே சென்று கேட்டு வாருங்கள், ஏன் ஹம்தலா குளிப்பாட்டப்படுகிறார்? ஹம்தலா ஜுனூபுடைய காலத்திலே வந்தார். வரணும்னு அவசியம் இல்லை அபு ஹம்தலாக்கு, அவருக்கு அந்த நினைவே இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் போகணுங்கிற சிந்தனை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, உலகம் மறந்துடும். உரபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் உலகத்தை மறந்து விடுவார்கள். தான் உரபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய முதல் தன்மை. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளை வந்தால், துன்யாவுடைய கட்டளைகளையோ கலாச்சாரத்தையோ குடும்பத்தையோ உறவினர்களையோ மனைவியையோ பெற்றோர்களையோ சகோதரர்களையோ உலகத்தையோ பார்க்க மாட்டார். பேசுறான், திட்டுறான், ஏதோ சொல்றான், நம்மள அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ரொம்ப இது பண்றான் அது பண்றான், இன்னும் தேவையில்லை. ரப்புக்கு செய்யற அவன் எனக்கு கூலி கொடுப்பான், உன்னை வச்சு எனக்கு எந்த போதனமும் இல்லை, போய்க்க, அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பிலால் உரபா, அபு ஹம்தலா உரபாவை சேர்ந்தவர், உரபா கூட்டத்தை சேர்ந்தவர் ரலியல்லாஹு அன்ஹும். உமர், அபூபக்கர், பிலால், ஹப்பாப். உமர்ட்ட வர்றாங்க, ஹப்பாப், ஹப்பாப் ஏன் வந்திருக்கிறாய்? உமரே, உனக்கு உண்டு நான் காட்ட வேண்டும். எங்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க,
லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால விட்டுன்னு சொன்னாங்க, நான் கேட்கல. வாயால விட்டுன்னு சொன்னாங்க, கேட்கல. நெருப்புல படுக்க வச்சாங்க. நான் பாருங்க என் சட்டையை கலட்டின்னு சொல்லி அபு ஹம்தா அஹப்பாப் தன்னுடைய சட்டையை கலட்டி காமிக்கிறார் உமர் இடத்திலே. முதுகுல தோலை இல்லைங்க, எலும்பு தெரியுது வெளியே. பார்த்துட்டு தாராதாரையா அழுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உரபாக்கள் என்பவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சிரமம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எனக்கு போதுமானது. அந்த கட்டளையை தவிர வேறு எந்த கட்டளையும் எனக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. அதற்கு நான் அந்த கட்டளைகளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு தேவையில்லை, போங்க சொன்னார்கள். யார் தெரியுமா? சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி பெற்றவர். ஒன் தக்கச وإذا شيق وانتقش طوبى لعبد آخذ بإناء فرسه في سبيل الله أشعث رأسه مغبرة الله أكبر. அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேகமாக குதிரையிலே முகமெல்லாம் தூசி படிந்தவராக தலையெல்லாம் பரட்டை கோலத்திலே ஓடுகிறார். சுப்ஹானல்லாஹ். قدماه إن كان في الحراسة كان في الحراسة. அவருக்கு போரிலே முதல் வரிசையிலே இடம் கிடைத்தால், போரிலே தலைமை தாங்கி அந்த போரை நடத்துவதற்கு இடம் கிடைத்தால் அதை செய்வார். கொடுத்தாங்கன்னா ஏற்றுப்பார். وإن كان في الساقة كان في الساقة. இறுதியில் தான் அவருக்கு இடம். போர் கைதிகளுக்கு உதவி செய்வதுதான் அவருடைய வேலை என்று வந்தாலும் அதையும் செய்வார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இத இஸ்தஅதன லம் யுஅதன் லஹு. அவர் கேட்டால் அனுமதி மறுக்கப்படும். துபா உரபா கேட்டால், நல்லவர் கேட்டால், சாலிஹீன் அவர் கேட்டால் அனுமதி மறுக்கப்படும். கவலைப்பட மாட்டார். ஏன்? எனக்கு அனுமதி தரலங்கிறதுக்கு அவருக்காக வந்தாரு. யாருக்காக வந்தார்? ரப்புக்காக. சுப்ஹானல்லாஹ். அவர் சாட்சி சொன்னால் அவர் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நிற்பார். அல்லாஹ்வுக்காக கேவலமா? ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்காக. என்னை பார்த்து மக்கள் சிரிக்கிறார்களா? ஏற்றுக்கொள்கிறேன் உனக்காக. என்னை பார்த்து மக்கள் கேவலமாக பேசுகிறார்களா? ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்காக. உன்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வதற்காக இவர்கள் சென்று விட்டார்களா? கவலையாக இருக்கிறதா? இந்த கவலையும் உனக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஃபத்தூபா நற்செய்தி இருக்கிறது சொர்க்கத்தை குறித்து. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, மாறுங்கள். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கட்டளைகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். அவர்கள் தான் நம்முடைய வழி, அவர்கள் தான் நம்முடைய மார்க்கம். அவர்களை விட வேறு யாருடைய கட்டளைகள் வந்தாலும் அவர்களுடைய கட்டளையை அவர்களுக்கே கொடுத்து விட்டு வந்து விடுங்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் வந்து விடுங்கள். உரபாக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். உரபாக்கள் பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் வீரர்கள். பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் வீரர்கள். ஒரு உரபா ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்ட பிறகு தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான். ஒரு உரபா முஹருக்கு அதான் சொல்லப்பட்ட பிறகு வேலை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். ஒரு உரபா மக்ரிபுக்கு தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான், இஷாவிற்கு தூங்கிக் கொண்டிருக்க மாட்டான். உரபா அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பார்வைக்காக முதல் சஃபிலே வந்து தொழுகை எதிர்பார்த்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவான். காலையிலே ஃபஜ்ரிலே அவனை பார்க்கலாம், பள்ளியிலே மாலை அஸரிலே பார்க்கலாம், ஐஷாவிலே பார்க்கலாம். உலகத்தின் சிந்தனைகள் எதுவும் அவனுடைய வணக்க வழிபாடுகளுக்கோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாற்றுவதற்கோ தடையாக இருக்காது. தடையாக இருந்தால் அவற்றை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் மாறி விடுவார்கள். துன்யா கிடைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கட்டளையை பின்பற்றுவதால் துன்யா கிடைக்கவில்லை என்றால் விட்டுவிட்டு துன்யாவே வேண்டாம் என்று அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுவார்கள். அல்லாஹ் விரும்பினால் அவர்களுக்கு கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். கொடுக்கவில்லை என்றாலும் பொருந்திக் கொள்வார்கள். உமரே, இப்னு உமரே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ பாதையறிய இந்த துன்யா அவர்களை விடுவதற்கு முன்னால் இந்த துன்யாவை நீங்கள் விட்டு விடுங்கள்.
துன்யா உங்களையும் என்னையும் விடுவதற்கு முன்னால் நீங்கள் இந்த துன்யாவை விட்டு விடுங்கள்.